ஸ்ரீ குருப்பியோ நமக. வீதி உலா நேயர்களே வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான கதை நேரம். உலகெங்கிலும் இருந்து இதிகாசம் மற்றும் புராணம் சார்ந்த கதைகளின் வழியாக நம் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் உயரிய பணியில் எங்களோடு துணை நிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க இந்த வார கதைக்குள்ள போகலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களை வணங்கி இந்த நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில அதிகம் அறியப்படாத சிறந்த பெண்மணிகளோட வரலாற நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு தமிழோட ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியோடைய கதையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோழ நாட்டுல பூம்புகார்னு ஒரு துறைமுகம். அங்க அயல் நாட்டுல இருந்து பல பொருட்கள் அங்க வியாபாரம் நடந்து ரொம்ப எல்லாரும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கிற ஒரு துறைமுகம் அது. வியாபாரம் சிறந்து விளங்கின அந்த துறைமுகத்துல வணிகர்கள் எல்லாம் மிகுந்த செல்வந்தர்களா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு செல்வந்தருடைய மகள் தான் இந்த கதையுடைய நாயகியான பத்திரை. அந்த கதாநாயகி பத்திரை அவ ரொம்ப அங்க அந்த ஊர் தெரிஞ்சவங்க எல்லாரும் அறிஞ்சிருக்கிற ஒரு சிறப்பான பெண்மணி. அவ இளமையிலேயே தாயை இழந்தனால அந்த தந்தை ரொம்ப பாசத்தோட பேணி பாதுகாத்து வளர்த்தார். அவளை கல்வி கற்க அனுப்பும் போது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு அவ ரொம்ப விரும்பி பாடங்கள் எல்லாம் நல்லபடியா தேர்ச்சி பெற்றாள். இயல், இசை, நாடகம் எல்லாமே நல்லபடியா கத்துக்கிட்டா. தர்க்கத்துல அவளை ஜெயிக்கிறதுக்கு அந்த ஊர்ல யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பெண்மணியா அவ வளர்ந்தா. பருவ வயதுல அவ துள்ளி மான் போல துள்ளித்திருந்த அந்த பெண்ணு கொஞ்சம் வாடி பசலை நோயால பாதிக்கப்பட்ட மாதிரி அவங்க தந்தை உணர்ந்தார். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல அவ வாசல்ல தோழிகளோட சுற்றி வரும்போது அந்த தெரு வழியா ஒருத்தனை தண்டனைக்காக இழுத்து செல்லப்பட்டான். அப்படி இழுத்து செல்லப்பட்ட அந்த கொடியவன் அவன் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனும், அவன் ரொம்ப பயங்கரமான ஆளு. அவன் துன்புறுத்துறது மட்டும் இல்லாம மக்களை கொன்று அவங்களுடைய உடைமைகளை பறிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடுமையானவன். அவன் மரண தண்டனைக்காக அவன் அரசவைக்கு இழுத்து செல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பேசுறது அவ காதுல விழது. அதை கேட்டு ரொம்ப அதிர்ந்து போயிடுறா. ஏன்னா அவன்தான் அவளுடைய மனம் கவர்ந்த அந்த காதலன். அப்போ அவனுடைய தோழி கேட்கிறா, இவனையா நீ காதலிக்கிற? இவன் மக்களை துன்புறுத்துற அன்பே இல்லாத ஒருத்தன். இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? உனக்கு என்ன புத்தி ஏதாவது பேதளிச்சிடுச்சா அப்படின்னு தோழி பத்தரை கிட்ட கேட்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவனை எப்படியாவது நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவ தந்தைய போய் அணுகிறான். அவ தந்தை கிட்ட சொல்றான், தந்தையே, என் மனதை பறி கொடுத்துட்டேன் நானு. இதோ இப்ப இழுத்து செல்லப்படுகிறானே, அவனைத்தான் நான் காதலிக்கிறேன். நீங்க எப்படியாவது அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு அவ ரொம்ப அந்த தந்தை கிட்ட தன்னுடைய ஏக்கத்தையும் பல நாள் ஆசையையும் பணிவா வைக்கிறான். நீங்க எப்படியாவது எனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. தாயில்லா குறை தெரியாம ஆசைய வளர்த்த அந்த மகள் அவ சொன்னதை கேட்ட உடனே இவருக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுறது. என்னடா இந்த பொண்ணு ஒரு கொலைக்காரனையா விரும்புறா அப்படின்னு அவரால் அதை ஜீரணிக்கவே முடியல. அப்புறம் தன்னுடைய கவலைய அவர் வெளிப்படுத்துறாரு. ஏம்மா, நீ என்னன்னு புரிஞ்சுதான் செய்யறியா? அவன் ஒரு மரண தண்டனையை பெற போகிற ஒரு கைதி. அவனையா நீ விரும்புற? அவனையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய தந்தையின் பார்வையில அவர்கிட்ட கேட்கிறான். அப்போ பத்திரை சொல்றான், என் அன்பால அவரை திருத்த முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. நீங்க தயவு செய்து என்னுடைய ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்னு அவன் மன்றாடி கேட்கிறான். மகளுடைய ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்த அந்த தந்தை அரசரை போய் அணுகிறாரு. விவரத்தை சொல்லி, என் பொண்ணுக்கு நான் இவரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற வாக்கு கொடுத்துட்டேன். அதனால அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தயவு செய்து இவரை விடுவிச்சிருங்க. அதற்காக நான் இந்த அரசாங்கத்துக்கு என்ன செலுத்தணும்னாலும் அதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு இவர் தன்னுடைய ஆசையை மன்றாடி அரசர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ அரசரும் இப்படி பெண்ணினுடைய ஆசைக்கு மதிப்பு கொடுத்து அதை நிறைவேற்றணுன்ற அந்த தந்தையுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனை விடுதலை செஞ்சிடுறாரு.
அப்போ அந்த அரசருக்கு நன்றி கடனா பல யானைகளையும், இடைக்கு இடை அந்த திருடனுக்கான இடைக்கு இடை தங்கம் கொடுத்ததாகவும் நம்மளுடைய காப்பியம் சொல்லுது. அப்ப எவ்வளவு வசதியோட இருந்திருப்பாங்க பாருங்க அந்த காலத்துல. அந்த திருடனின் பெயர் சத்துவான். அவனை விடுவிச்சு தன்னுடைய மகளுக்கு சிறந்த முறையில ஊர் மெச்ச திருமணம் செய்து வைக்கிறார் இந்த செல்வந்தர். அப்போ அந்த வாழ்க்கை இனிதே தொடங்குது. ஒரு காதல் திருமணத்துல முடியும் போது அந்த பெண் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அப்படி இருக்கிற அந்த பத்திரை கேலியும் கிண்டலுமா இருக்கும்போது ஒரு நாள் கணவர்கிட்ட சொல்றா, நீங்க எப்பேற்பட்ட திருடன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கிண்டலா சொல்றா. அவ தன் உள்ளத்தை கவர்ந்தவன் அப்படின்ற எண்ணத்துலதான் சொல்றான். அவன் மேல பெரிய மரியாதையும் மதிப்பும் அன்பும் ஒரு ஆழமான பற்றுதலும் கொண்டிருந்தான். ஆனா இந்த வார்த்தை சத்துவான ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அவனுடைய அந்த ஏமாற்றத்திற்கும் ஒரு அவ கிண்டலாவும் கேலியாவும் என்னை எப்படி ஏளனப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய மனசுல அது ஒரு ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஒரு வன்மமாகும், அவளை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறியாகவும் மாறிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் தீட்டி அவன் என்ன பண்றான், அவளை பத்திரையை கூப்பிட்டு சொல்றான், நம்ம திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் குலதெய்வத்துக்கு போகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன், அதனால போயிட்டு வரலான் இருக்கேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறான். அவளும் ரொம்ப சந்தோஷமா, ஓ நான் கண்டிப்பா நிச்சயமா வரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளி குதிச்சு ஆனந்தத்தோட அவனோட கோவில் போக கிளம்புறான். அப்போ அவன் சொல்றான், நீ நல்ல உடை உடுத்தி நல்ல சிங்காரிச்சு நகைகள்லாம் போட்டுக்கிட்டு நீ வந்தாதான் எனக்கு பெருமையா இருக்கும், அதனால நீ நல்லா அலங்கரிச்சுட்டு வான்னு. அதுக்கேத்த மாதிரி அவளும் எல்லா நகைகளும் ஆபரணங்களும் பொண்ணும் பொருளும் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பட்டு புடவையில் சிங்காரிச்சுட்டு அவனோட வர. அவங்க ரெண்டு பேருமா ரொம்ப தொலை தூரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலை கோவிலுக்கு போறாங்க. அதுதான் அவனுடைய குலதெய்வம் கோவில்னு அவன் அங்க போறான். அந்த கோவில் போற பாதை எல்லாமே ரொம்ப விசித்திரமாவும் கொஞ்சம் பயங்கரமாவும் இருக்கு. அங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் மொத்த நகைகளையும் கழற்றி இந்த துணி பையில வெய்யின்னு சொல்றான். அந்த வார்த்தையை கேட்ட உடனேதான் அவன் ஏதோ தவறு நடக்குதுன்றத உணர்றான். அப்ப பத்திரை அவனை பார்த்து கேக்குறா, உன்னுடைய இந்த இது வித்தியாசமா இருக்கே, ஏதாவது இப்போ தவறுதலா ஏதோ நடக்க போற மாதிரி என் மனசுல சொல்லுது, அதனால என்னை ஏதாவது தண்டிக்க போறியா அப்படின்னு கேக்குறான். அப்போ பலமா சிரிச்சுட்டு அவன் சொல்றான், என்னை திருடன்னு கிண்டல் பண்ணவதானே நீ, அதனால உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். அந்த வார்த்தைகள் என்ன ரொம்ப பெரிய அளவுல காயப்படுத்திடுச்சு, அதனால உனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் உன்னை இந்த மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு நான் புது வாழ்வு போய் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவ இத்தனை நாளா கண்ட கனவு, அந்த அன்பினால அவனை மாற்ற முடியும்னு அவ வச்சிருந்த நம்பிக்கை, எல்லார் பேச்சையும் எதிர்த்து அவனை திருமணம் பண்ணின அந்த நிகழ்வு எல்லாமே அவ தலையில ஒரு நிமிஷம் பெரிய இடியா இறங்குது. அப்படியெல்லாம் பல கனவு கண்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டு, ஆனா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானேன்னு. அதனிலும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இவளை கொலை பண்ணிட்டு அவன் இன்னொரு வாழ்வை தொடங்க போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்வை கெடுக்க போறானே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனேதான் அவன் மனசுல தோணுது, நான் நிச்சயமா ஏதாவது பண்ணி இதுல இருந்து தப்பிக்கணும், என்னுடைய வாழ்க்கைய நான் காப்பாத்திக்கிறது மட்டும் இல்லாம இவன்கிட்ட இருந்து வேற எந்த பெண்ணும் இந்த மாதிரி ஒரு கதியை அடையாத அளவுக்கு நான் மத்தவங்களையும் காப்பாத்தணும், இது என்னோட பொறுப்பு அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறா என்ன செய்யலான்னு. மிகுந்த புத்திசாலித்தனமான பத்திரை சமயோஜிதமா யோசிச்சு அவன் கிட்ட சொல்லறா, நான் உன்னோட இந்த இல்வாழ்க்கை எனக்கு நல்லபடியா அமையறதுக்கும், நான் இறந்த பிறகு எனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கிறதுக்கும் உன்னை சுத்தி உன் காலை விழுந்து வணங்கினாதான், கணவருடைய பூரண அன்பு எனக்கு கிடைச்சாதான் மறு ஜென்மத்துல என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால எனக்கு உன்னை சுத்தி நமஸ்கரிக்க ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்கிறான். அப்போ அவனு சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிறான்.
2 முறை சுற்றி வந்தவ தான் எங்க இருக்கோம், எவ்வளவு தூரத்துல நம்மளால எந்த மாதிரி ஒரு உதவியை கிடைக்க முடியும் அப்படின்லாம் பார்த்து அளவு பார்த்து ஒரு மலையின் விளிம்புல இருக்கிறோன்றத உணர்ந்தாவ 3வது தடவை சுத்தி வரும்போது அவன் அந்த மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டுறான். அப்போ அவ ஒரு ஏமாற்றத்தின் உச்சகட்டத்துல இருந்தான். அந்த காதல் பொய்யாயிடுத்து. அன்பினால அந்த திருடனை கூட ஒரு நல்ல மனிதனா மாத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவ கல்யாணம் பண்ணினான். ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறம், அவனுடைய மரணத்திற்கு அப்புறம் அவளுக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் போய், அப்ப இது எல்லாமே பொய்யா, அன்புன்றதுக்கு ஒரு மதிப்பே கிடையாதா அப்படின்னு அவன் நொறுங்கி போயிட்டான். எந்த முகத்தோட நான் திரும்பி போய் என்னுடைய மக்களையும் என் மேல உயிராய் இருக்கிற என் தந்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லாம விரக்தியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம புத்தி பேதளிச்சு அவ அப்படியே திரும்பி நடந்து மலையிலேருந்து இறங்கி நடந்து வரும்போது பனை ஓலைகளால தன்னுடைய தலைமுடிய துண்டிச்சுக்கிறான். அப்படி அவ பிடுங்கி எரிஞ்ச அந்த முடியோட பல நாட்கள் சுற்றி எங்க போறோம், என்ன பண்றோம், எங்க தங்குறோம், என்ன சாப்பிடுறோம் எதுவுமே புரியாம அவ சுத்தி வரா ஊரெல்லாம். பனி ஓலைகளால அவ தன்னுடைய தலைமுடிய துண்டிச்சதுனால அதுக்கப்புறம் மீண்டும் வளர்ந்த அந்த கேசமானது, அந்த தலைமுடி சுருள் சுருளா கேர்லி ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுருண்ட முடியா வருது. அதனாலதான் இந்த காப்பியத்துக்கு பேரு குண்டல கேசி அப்படின்னு வச்சிருக்காங்க. குண்டலம்னா உருண்டையானது, கேசினா முடி. ஸோ சுருள் முடிகளை கொண்ட நாயகி. அதனாலதான் பத்திரைக்கு குண்டலகேசின்னு அப்புறம் எல்லாரும் அவங்கள அழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க அப்படியே நிலை தெரியாம புத்தி பேதளிச்சு என்ன பண்றோம், எதுக்கு வாழறோம், இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியாம சுத்தி வரும்போது அவங்க சில பௌத்த துறவிகளை பாக்குறாங்க. அவங்க எல்லாம் போகும்போது அன்பே வாழ்க்கை, இனிமே நம்மளுடைய வாழ்க்கை யாருக்காவது பயன்படட்டும், தர்க்கத்துல சிறந்தவள் இல்லையா, அவ கத்துண்ட அந்த கல்வியும் அந்த ஞானமும் இந்த உலகுக்கு பயன்படட்டும்னு சொல்லிட்டு ஒரு புத்த துறவியாகி சிறந்த சேவை செய்யறதா இந்த கதை முடியுது. நான் எனக்கு என்னதுன்னு வாழற இந்த சுயநலமான உலகத்துல பத்திரை தானும் நல்லா இருந்து அவ அந்த திருடனை உதவுவதன் மூலமா அவனுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சா, அன்பு கிடைச்சா, அவன் கண்டிப்பா இந்த தொழிலை விட்டுட்டு நல்லவனா மாறிடுவான்ற நம்பிக்கையில அவனுக்கு வாழ்வு கொடுக்க நினைச்சான். அதுக்கப்புறம் அவனே மற்றவர்கள் வாழ்வையும் தன்னித மாதிரி பறிக்க போறான் அப்படின்றத உணர்ந்த உடனே அவனை கொன்னுட்டு அவ திரும்பி நிம்மதியான ஒரு வாழ்வை தனக்கான ஒரு இடத்தை தேடி இருக்கலாம். ஆனா அதுக்கும் இல்லாம இந்த உலகத்துக்கு ஏதாவது நன்மை செய்வோம்னு சொல்லி ஒரு பொதுநல போக்கோட எவ்வளவு ஒரு சிறந்த பெண்மணியா வாழ்ந்திருக்காங்க. இவங்களை நம்மளுடைய இதிகாசத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரமா கொடுத்து நம்மளுக்கெல்லாம் முன் உதாரணமா வச்சதுல ஆன்றோர்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சிறந்த வழியை காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதிகம் அறியப்படாத மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லப்படுற சிறந்த பெண்மணிகளோட கதைகளை தான் நாம இந்த நவராத்திரி சிறப்பு இதழில் தெரிஞ்சுக்க போறோம். மற்றும் ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.